முற்றுமுழுதாக பறிக்கப்பட்ட மஹிந்தவின் வீடு பல குற்றங்கள் செய்தவர்களை விசாரிப்பதற்காக உயர் நீதிமன்றமாக மாற்றப்படும் மஹிந்தவின் கனவு வீடு. අපි උඹලා පාවිච්චි කරලා ඡන්දේ බලයට ආවා. දැන් ආයෙ වෘත්ති සමිතිය කිව්වොත් ලක්ෂයක් මරලා හරි අපේ වැඩේ කරගන්නවා. இந்த அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்போம், நாட்டை விட்டு விரட்டியடிப்போம். 21ஆம் திகதி எல்லோருமே ஒன்றிணையுங்கள். சஜித் பிரேமதாசவும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நாமல் ராஜபக்ச. 200 லட்சம் பெறுமதியான போதைப் பொருளுடன் சிக்கிய பாடசாலை ஒன்றின் அதிபர். விசாரணைகளில் அரசியல் பின்புலம். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அதிரடியாக வெளியேறிய அதிபரின் மனைவி. முன்னாள் அமைச்சர் உதயகமன்வல இன முரண்பாடுகளை தூண்டும் வகையில் வெளியிட்ட கருத்தால் பெரும் சர்ச்சை. மீண்டும் விசாரணைகளை தீவிரப்படுத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களம். கனடாவின் ஒட்டோவாவில் இடம்பெற்ற இலங்கையைச் சேர்ந்த 6 பேரின் கொலையுடன் தொடர்புடைய சொய்சாவுக்கு மரண தண்டனை. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரச நிறுவனங்களை நடத்துவதற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகளை தனியாருக்கு வழங்குவதன் மூலம் பெரும் வருவாயை ஈட்ட முடியும் என்று தற்போதைய அரசாங்கம் சமீபத்தில் கூறியிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை மாதத்திற்கு சுமார் 5 மில்லியன் ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம் எனவும் கூறப்பட்டது. இருப்பினும் எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் அதனை வாங்குவதற்கு முன்வராததால் இந்த வீடுகளை அரச நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் பணியை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. 4 புதிய உயர் நீதிமன்றங்களை நிறுவுவதற்காக 4 அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒதுக்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அத்தோடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும், இதன் பொருட்டு உயர் நீதிமன்றத்திற்கோ அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை நிறுவுவதற்கோ மஹிந்த ராஜபக்சவின் வீடு மற்றும் முன்னாள் அமைச்சர் திலுத் அமுனுகமவின் வீடு மற்றும் முன்னாள் அமைச்சர் ஹெஹேலிய ரம்புக்வல மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தர் ஆகியோருடைய வீடு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தென்னிலங்கை வட்டாரங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளன. கனடாவின் ஒட்டோவாவில் கடந்த வருடம் இலங்கை குடும்பத்தை கத்தியால் குத்தி கொலை செய்த 20 வயது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் தனுஷ்க விக்ரமசிங்க என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளன. முன்னதாக இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றின் தாய் மற்றும் 4 பிள்ளைகள் மற்றும் அவர்களின் நண்பர் உள்ளிட்ட 6 பேர் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் திகதி குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஒட்டோவா நீதிமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பாக வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தம்மீது சுமத்தப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளில் 4 குற்றச்சாட்டுகளை இலங்கையரான சந்தேக நபர் டி சொய்சா ஏற்றுக்கொண்டுள்ளார். கொலை சம்பவம் நடத்தப்பட்ட போது டி சொய்சா 19 வயதான சர்வதேச மாணவர் ஆவார். அவர் ஒட்டோபாவின் பர்ஹ்வன் புறநகர் பகுதியில் வசித்த விக்ரமசிங்க குடும்பத்துடன் அவர்களின் வீட்டில் அடித்தளத்தில் வசித்து வந்தவர். நண்பர் என்ற ரீதியில் கற்றல் செயற்பாடுகளுக்காக இலங்கை மாணவரான சொய்சா விக்ரமசிங்கவின் குடும்பத்துடன் தங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கொலை இடம்பெற்ற தினத்திலேயே சந்தேக நபரான சொய்சா கைது செய்யப்பட்டார். மாணவர் விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கனடாவில் தங்கியிருந்த சொய்சா தன்னிடம் பணம் இல்லாது போனமையினால் கொலை செய்ய எத்தனித்ததாகவும் ஆரம்பத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். கொலையை நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்னரே தாம் திட்டத்தை வகுத்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை கொண்டு ஏற்கனவே தற்கொலை முயற்சியிலும் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளதாகவும் நீதிமன்ற விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எவ்வித கற்றல் செயற்பாடுகளும் தொழிலும் இன்றி இருந்த சந்தேக நபர் மெய்நிகர் காணொலி விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவிட்டார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரணை செய்த ஒட்டோவா நீதிமன்றத்தின் நீதிபதி கெவின் பிலிப்ஸ் இந்த வழக்கில் வன்முறையின் அளவு திகைப்பூட்டும் அளவுக்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விசாரணை முழுவதும் டி சொய்சா அமைதியாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என கேட்டபோது தான் செய்ததற்கு மிகவும் வருந்துவதாகவும் நான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் குற்றவாளி சொய்சா ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் நீதிமன்றத்தின் கூட்டு தீர்மானங்களுக்கு தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி பிலிப்ஸ் வழக்கை நிறைவுறுத்தியுள்ளார். கொலை குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டமையால் சந்தேக நபருக்கு பிணையற்ற வகையில் குறைந்தபட்சம் 25 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கணவன் மற்றும் மகன் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சம்பவத்தை அடுத்து பேலியகொடை நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். டிஸ்னா நிரஞ்சலா குமாரி என்ற பெண் உறுப்பினரே இவ்வாறு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முழு கவனம் செலுத்தி வரும் இவ்வாறானதொரு தருணத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அவர் தனிப்பட்ட முறையில் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கம்பஹா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிரதியொன்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை எதிர்வரும் 12ஆம் திகதி வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது. அத்தோடு அதிபர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதங்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும், பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். අපි උඹලා පාවිච්චි කරලා ඡන්දේ බලයට ආවා. දැන් ආයෙ වෘත්ති සමිති කිව්වොත් ලක්ෂයක් මරලා හරි අපේ වැඩේ කරගන්නවා. அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் திகதி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் கலந்து கொள்வோம். சுப நேரம் பார்த்து கொண்டிருக்காமல் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்துகின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றாற்போல் சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு சுப நேரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியில் நாங்கள் கலந்து கொள்வோம். எனவே ராஜபக்சக்கள் முன்னிற்போம். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகிறது. குறிப்பாக ராஜபக்சக்களை எந்த வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பது அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எம் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தல்களில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுடையதாக அமைய வேண்டும். மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு தீர்வாக அமைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் உதயகமன்பில இன முரண்பாட்டை தூண்டும் வகையில் தெரிவித்ததாக கூறப்படும் திருத்தப்படாத குரல் பதிவுகள் குறித்து அரசாங்க பகுப்பாய்வாளர் மூலம் முழுமையான அறிக்கையை கோருமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி திருத்தப்படாத குரல் பதிவுகள் ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டு குற்றவியல் குற்றம் தொடர்பான ஆதாரங்களை வெளிக்கொணர அவற்றை பயன்படுத்த முடியுமா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன.